வாயை திறந்தால் வண்டை வண்டையாக விழும் வார்த்தை. எங்களை யாராலும் எதுவும் சொல்ல முடியாது, நாங்க சொல்றதுதான் சட்டம் என்றெல்லாம் பொதுமக்களை மிரட்டி வருகின்றன இந்த குஜிலி கும்பாக்கள். அரசு பேருந்தின் மீது ஏறி நின்றவாறும் பேருந்து நிலையத்தையே தங்கள் நிரந்தர இடமாக கருதி பைக்கில் ஸ்டண்டுகள் செய்தவாறும் பைக் ஆக்சிலேட்டரை முறுக்கி முறுக்கி பிறரை முறைப்பதுமாய் ஒரே அட்டகாசம்தான் புதுக்கோட்டை நகரில். தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்தினருக்குமே மாவீரர் என பலர் போற்றப்படுவதுண்டு. தங்கள் சமுதாயத்தின் மாவீரர் என மார்தட்டும் இளைஞர்கள் குறிப்பிட்ட நபரின் பிறந்த நாளின் போதும் நினைவு நாளின் போதும் அதை வீர வணக்க நாளாக கொண்டாடி ஊரையே கதிகலங்கச் செய்வதுண்டு. அந்த வகையில் புதுக்கோட்டையில் குறிப்பிட்ட சமுதாயத்தினரால் வீர வணக்க நாள் கொண்டாடப்படுவதற்கு காரணமானவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலம். அதிமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் 3 முறை எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தார். இந்நிலையில் 2010 அக்டோபர் 7ஆம் தேதியன்று வெங்கடாச்சலம் மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டார். வெங்கடாச்சலத்தின் நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது ஆதரவாளர்கள் வீர வணக்க நாளாக கொண்டாடி வருகின்றனர். இதன் வெளிப்பாடுதான் இந்த காட்சி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைந்துள்ள வெங்கடாச்சலத்தின் நினைவிடத்திற்கு சென்ற அவரது ஆதரவாளர்கள் சமுதாய கொடியை பிடித்தவாறு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தனர். ஒரே வாகனத்தில் 3 பேர் பயணித்தும் சாலையின் இரும்பு கம்பிகளை உராய்த்து செல்வதும் அதிக அளவில் சத்தங்களை எழுப்பியும் என மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தின. மது போதையில் வாய் நிறைய ஆபாச வார்த்தைகளை பேசும் இந்த இளைஞர்கள் பார்க்கும் நபர்களை எல்லாம் மிரட்டுவதும் தங்களை எதுவும் செய்ய முடியாதென்றும் கொக்கரித்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு புதுக்கோட்டை நகர காவல்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது.